ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான ஒரு டெசர்ட்டு. ஸோ இதுக்கு தேவையான பொருள் க்ரீம் கேரமல் அப்படிங்கிற ஒரு பேக்கெட் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதுக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அந்த பேக்கெட்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுகர் சிரப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது இருக்கட்டும், தனியாக நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துப்போம். அந்த பேக்கெட்டில் ஒரு பாதி அளவு மட்டும் நான் பவுட்ரு எடுத்திருக்கேன், ஓகேங்களா? அந்த பாதி பவுடருக்கு 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக போடணுன்னா 2 டம்ளர் பால் சேர்த்துக்கணும். காய்ச்சாத பால் தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போது இந்த மிக்ஸ் பண்ண இந்த மில்க் அண்டு பவுடரை இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் வச்சு நல்லா காய்ச்சிக்கோங்க. ஒரு 7 to 10 மினிட்ஸ், கரெக்டாக 7 to 10 மினிட்ஸ் நீங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வேறு ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது இது இருக்கட்டும். ஒரு 1 hour ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். அப்படி இல்லை உடனே வேணும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட் ஆயிரும். புட்டிங் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான புட்டிங். பிள்ளைங்களுக்கு உடனே நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ கடைசியில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சுகர் சிரப், இதையும் நீங்கள் சேர்த்துக்கங்க. கார்னிஷிங் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ஈஸியான டெசர்ட் ரெடி. இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். பால் சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் சத்தானதும் கூட. ஸோ இது குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. டக்குன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.